நம்மளோட டோரோ வாட் ரெடி. டோரோ வாட் அதாவது ஈத்தோப்பியன் ஸ்டைல் சிக்கன் அண்ட் எக் கறி. இது வந்து ஒரு ஆனியன் பேஸ் பண்ண கறிங்க. இதோட மெயின் இன்க்ரீடியண்ட் பெர்பரே அப்படிங்கிற இந்த ஈத்தோப்பியன் ஸ்பைஸ் மிக்ஸ் தான். இது நான் வந்து நேத்தே செஞ்சு வச்சுட்டேன். இது வந்து நிறைய ஸ்பைசஸை வந்து டோஸ்ட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதோட ரெசிபி வந்து ஈஸி அண்ட் சிம்பிளாட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேங்க, அதை போய் செக் பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ட் எல்லாமே அதில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த பொடி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்பைஸ் பிளெண்டு. இதோட பேர் ஈத்தோப்பியன் பெர்பரே. ஓகே, ஸோ ஒரு சில்லி பேஸ் பண்ண ஒரு ஸ்பைஸ் பிளெண்டு. ஸோ இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வைஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி, எப்படி அவங்க க்ளீன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனை இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. தண்ணி நரைச்சிட்டு லெமன் ஜூஸ் ஒரு ஃபுல் லெமனை நல்லா பிழிஞ்சு அந்த லெமன் தோலையும் போட்டு, இது வந்து இந்த கறி நீங்கள் பண்ண முன்னாடி ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கணும். ஏன்னா இது வந்து அப்படியே இருக்கணும். அந்த லெமன் எதுக்கு விடுறோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து போகிறதுக்கு. ஸோ லெமனுக்கு பதில் நீங்கள் வினிகர் கூட ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பர்டிகுலர் கறியில் முட்டை ஹார்ட் பாயில்டு எக்கு வந்து ஆட் பண்ணுவாங்க. அதனால் முட்டையை வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நிறைய 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 வெங்காயம் வேணும். ஸோ நான் வந்து ஒரு 1/2 kg சிக்கனுக்கு நீங்கள் ஒரு 600 கிராம் அளவுக்கு வெங்காயம் நான் ஃபுட் ப்ராசஸரில் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பொடிசாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். உப்பு சுகர் 1 ஸ்பூன், லெமன் கடைசி விடுறதுக்கு, அதுக்கப்புறம் நெய் வந்து ஒரு 2 3 டேபிள் ஸ்பூன். இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இது பண்ணுற மெத்தடு எப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைலில் வந்து பண்ண போகிறோம். இந்த டிஷ்ஷோட பேர் அகேன் டோரோ வாட், ஈத்தோப்பியன் டோரோ வாட். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் எல்லாம் ஒரு ட்ரை பேனில் போட போகிறோங்க. அதுதான் இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். யூஸ்வலாக நம்ம ஆயில் ஊற்றி நம்ம வந்து வதக்குவோம். ஸோ இதில் வந்து ஒரு பேனில், ட்ரை பேனில் எந்தவித எண்ணெயுமே விடாமல் நம்ம இதை ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு 15 minutes இதை வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 5 minutes ஆகிருக்குங்க. இங்கே பாருங்கள், அந்த ஆனியன் ஆல்ரெடி ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதில் உள்ள அந்த ஈரப்பதம்லாம் வந்து லைட்டாக ஒரு பிங்கிஷ் கலருக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 5 to 10 minutes இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ வந்து ஒரு 8 minutes ஆகிருக்குங்க. இப்போ நீங்கள் அடியில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் பிட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சுகர் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. ஸோ இந்த டைம் வரைக்கும் நீங்கள் குக் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ தான் நீங்கள் எண்ணெய் விட போகிறீங்க இதை குக் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வச்சுருக்கிற அந்த 1/2 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு நியூட்ரல் டேஸ்டிங் ஆயில் ஆட் பண்ணால் ஓகே தான். ஸோ இப்போ இதை நல்லா ஒரு 5 minutes நம்ம குக் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா கேரமலைஸ் ஆகிட்டே வருது. நான் கிண்டி கொடுத்துட்டே இருக்கேன். ஆக்சுவலி இந்த ஆனியனை நல்லா ப்ரௌன் ஆக்கணும் நீங்கள். ஏன்னா இதுதான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு டார்க் கலர் கொடுக்கும். ஓகே, நம்மளோட ஆனியன் பாருங்கள் நல்லா கேரமலைஸ் ஆகி ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. ஸோ இன்னுமே உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இன்னுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இது ஓகே தான். இப்போ அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஈக்குவல் அமௌண்ட் இஞ்சி அண்ட் ஈக்குவல் அமௌண்ட் பூண்டு எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் இப்போ ஒரு 2 minutes நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கியாச்சுங்க. நல்லா அந்த அரோமாவும் வந்துடுச்சு, ஒன்றா ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பெர்பரே ஸ்பைஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட். ஸோ இந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதில் தான் உங்களுக்கு எல்லா ஸ்பைசஸுமே இருக்குது. இந்த பர்டிகுலர் டிஷ்ஷோட ஹோல் அந்த ஃப்ளேவரே இந்த பொடி தான். ஸோ அதோட லிங்க் கீழே இருக்குங்க, நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ஜஸ்ட் நம்மளோட ரெகுலர் ஸ்பைசஸ் தான், பெருசாட்டு வித்தியாசமாக எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ஸோ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு அது அடி பிடிக்கும் பார்த்தீங்களா அந்த எண்ணெயில், அதனால கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம வந்து இந்த ஸ்பைசஸை நல்லா குக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அந்த பொடி எல்லாமே நல்லா குக் ஆகும். இன்னொன்று வந்து தீஞ்சு போகாது. நம்ம கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த அடி பிடிச்சிருக்குல்ல அது எல்லாத்தையும் ஸ்க்ரேப் பண்ணி விடுங்க. ஸோ அது எல்லாமே இந்த வெங்காயத்தில் ஒன்றா ஆகும். இதோட மசாலா எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த வெங்காயம் ரூபமே தெரியல, அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கியாச்சு. சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. மாதிரி தேவைக்கு உப்பு, சிக்கன் போட்டுட்டு இன்னும் உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போதைக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் நம்ம ஊற வச்சோம்ல, அதை நல்லா தண்ணியில் 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நம்மளோட லெமன் அந்த இதெல்லாமே போகிறதுக்கு வேண்டி நல்லா கழுவி இருக்கேன். ஸோ இந்த லெமன் வந்து நான் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லை போக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த லெமன் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிக்கனை நல்லா டெண்டரைஸ் பண்ணும். அண்ட் சிக்கன் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். நம்ம சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இது சிக்கனுக்கு தேவைப்படும்ல அதனால. ஸோ இப்போ நல்லா இதை கலந்து விட்டுறலாம். இந்த மசாலாவில் நல்லா பெரட்டி விட்டுருங்க. ஸோ நம்ம சிக்கனை நல்லா பெரட்டி விட்டாச்சுங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ரொம்ப விடாதீங்க, கொஞ்சம் சிக்கன் முங்குற அளவுக்கு. ஆரமாக இருக்குது நம்ம பேஸ், ஸோ கண்ணில் ஏதாவது பற்றக்கூடாது, அதனால் ரொம்ப மெல்ல மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் இதை குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நம்மளோட டோரா வாட் கறி பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் குக் ஆகிருக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹார்ட் பாயில்டு எக்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இந்த எக்கை பாயில் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். லேயர்ஸ் ஆட்டு இந்த மாதிரி ஸ்லிட்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த கறி வந்து உள்ளே இறங்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த எக் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். எக்கை ஆட் பண்ணி இந்த கறியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் அது குக் ஆகட்டும். ஸோ நாம் ஸ்லோ குக்கிங் பண்ணி முடிச்சதில் ஒரு லேயர் ஆஃப் ஆயிலே ஃப்ளோட் ஆகிடுச்சு பாருங்கள். அண்ட் நம்மளோட கிரேவி கம்ப்ளீட்லி ரெடி. அவ்வளோதான், நம்மளோட டோரா வாட் ரெடி. சரி பாருங்கள், நம்மளோட சிக்கன் சூப்பராக குக் ஆகிருக்கு. அண்ட் எக்கு கூட பாருங்க அந்த மசாலாவில் கடந்து சூப்பராக குக் ஆகிருக்கு. ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ டைம் எடுத்து பண்ணுங்கள். இது எல்லாமே லோ அண்ட் ஸ்லோவாக குக் பண்ணணும். டைம் எடுத்து பண்ணிங்கன்னா அதுக்கு ரிவார்டு இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நான் டின்னருக்கு இது ஆப்பத்து கூட தான் சர்வ் பண்ணியிருக்கேன். கலரை பாருங்கள். நீங்கள் வந்து இதை இன்ஜேரா கூட சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ஆப்பம் தோசைக்கு சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, எப்படி இருக்குது பாருங்கள். வாவ், டோரா வாட் ஃபார் வின். நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணியாச்சு, அப்படி இருந்துச்சு. ட்ரை பண்ணுங்கள்.